இருக்கு. அதே சில லாரி டிரைவர்கள் டீசல் மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சரிவான சாலை தானே இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், வண்டியை ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி நியூட்ரலை போட்டு இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஐடியாவில் வந்து அந்த வாகனத்தை இயக்குறாங்க. அதனாலும் விபத்து நடக்குதுன்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இன்னொரு பக்கம் கனவாயினுடைய சரிவுல வாகனத்தை இயக்கும் போது அடிக்கடி பிரேக் பிடிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஒருவேளை அந்த நேரத்துல இன்ஜினுடைய அந்த பிரேக்கிங் பிரஷர் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சுனாலும் இங்க பிரேக் ஃபெயிலியருக்கான வாய்ப்பு அதிகம். அதனாலையும் பிரேக் பிடிக்காம போகுது, அதனாலையும் விபத்துக்கு நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. சரி, லாரிகளால மட்டும்தான் இங்க பிரச்சனை ஏற்படுதா? ஒட்டுமொத்த பணியும் அவங்க மேல மட்டுமே போட்ட முடியுமா? கார் ஓட்டுநர்களும் இந்த இடத்துல ரொம்பவே அஜாக்கிரதையாக வந்து இயக்குறாங்க. குறிப்பா இந்த கார் சாலையில 30 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் காரை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்துல இருந்து அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்படுது. ஆனா இங்க அதை தாண்டி 60, 70 அப்படிங்கிற வேகத்துல கார்கள் இயக்கப்படுறாங்க. கார்களை பொறுத்த வரைக்கும் அதுல வெறும் 4 வீலு, ஒரு குட்டியான வண்டி தான் கம்பேரிங் டு லாரி. அப்படி இருக்கும்போது கார்களால திடீர்னு வேகமா போய் சடன் பிரேக் போட முடியும். ஆனா அந்த சடன் பிரேக்கு ஈக்குவலா பின்னாடி ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு வர லாரிகளால பிரேக் போட்டு உடனடியா அந்த சர்வீஸ் சாலையில நிறுத்த முடியும். இதுவுமே பெரிய விபத்துக்கு காரணமா இருக்கு. அதனால கார் ஓட்டுநர்கள் ஒரு மிதமான வேகத்துல சரியான இடைவெளி விட்டு போகும்போது மட்டும்தான் அவங்களால விபத்து ஏற்படுதோ இல்லையோ பின்னாடி ஒரு வாகனங்கள் அவங்க மேல மோதாமல் இருக்கு. இந்த பகுதியில எவ்வளவு சாலை விபத்துகள் நடக்குது, அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக விகடன் சார்பா சிறப்பு ஒரு ஆர்டி தகவல் வந்து நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம். அதுல கிடைச்ச தகவல் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. 2020 இருந்து 2024 பிப்ரவரி வரைக்கும் இந்த சாலையில 267 விபத்துகள் நடந்திருக்கு, வெறும் அந்த 2 கிலோமீட்டர் சாலையில. இதுல 6 விபத்துகள் கோர விபத்து